ஹலோ மக்களே 475 எபிசோட் பெறலாம். எபிசோட் நட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்பா என்னை பத்தி எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொல்றான். அவன் உன்னை வந்து மின்னோட சொல்லிட்டு இருக்கான். நீ என்னெல்லாம் பேசினது எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லிடுவேன், கவலைப்படாதன்னு சொல்றான். அவன் பார்த்தா நாட்டு அப்படியே தாரதாரையா அழுதுகிட்டே இருக்கான். பார்த்தா நாட்டோ பேசினது கக்காஷி சாஸ்கி சக்குரெல்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பகரம பக்கர் நீ இவ்வளவு மென்மையானவனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. கக்காஷி சக்குரா சாஸ்கி நாட்டோ இனிமேல் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு தேடு வகையும் அப்படி பறந்து போறாரு. உன டோபிரமா சொல்றான், அண்ணா நீ ஆல்ரெடி மாதராட்ட சொன்னதுதான் கரெக்ட். அது மாதிரி சாருவுமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்பி விட்டுட்டு போறான். அதே மாதிரி நம்மளும் செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி உடம்பு விட்டு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. உடனே ஹாசிராமா நாட்டோனி சாஸ்கியும் பாத்துக்கிட்டு இருக்கான். டே எங்க முடிவோட உங்க முடிவு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹாசிராமா. உங்களால அந்த வாழ்க்கை மேல் நல்லபடியா நடத்த முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவனும் அப்படி அங்க இருந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹாசிராமா போன இடத்துல இருந்து ஒரு மரமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா டைல் பீஸ்க்கு பேச ஆரம்பிச்சிட்டுங்க. இனிமேல் நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டுங்க. ஆளாளுக்கு அவங்க ஊருக்கு நாங்க போக போறோம், அங்க போய் என்ஜாய் பண்ண போறோம், நம்ம ட்ரீமுக்கு ஏத்த மாதிரி வாழலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெய்ல் பீஸ்டா பேசுது. உன்னை குராமா வந்து 8 கேக்கு நீ என்னடா பண்ண போற 8 சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. நானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கு. நான் கில்லர் பீட்டே போக போறேன்னு சொல்லுது. அது அவனை ரேப் அடி கொல்லுவான். ஆனா இருந்தாலும் நான் அவன் கூட வாழ்ந்துட்டேன், நான் அவன் கூட தான் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கு 8 நீ என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு குராமாவை பார்த்து அது கேக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குராமா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னு நருட்டோவை பார்க்காது. ஹொகரமா சொல்லிட்டு இருக்கு, உங்க சக்கரால இருந்து எல்லாரும் சக்கரமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நருட்டோட்ட ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நருட்டோ தான் உங்களோட கேதரிங் பிளேஸ். நீங்க எப்போ வந்து மீட் பண்ண நினைச்சாலும் நருட்டோ உடம்புக்குள்ள வந்து உங்களால மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டேய் குராமா நீ வந்து நருட்டோ உடம்புக்குள்ள இருக்குது நல்லதுன்னு நினைக்கேன், நான் அதைத்தான் ஆசைப்பட்டேன்னு அவர் சொல்றாரு. உனக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு குராமாட்டா. நீங்க அப்படிதான் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு குராமா. குராமா அப்படி சொன்னோன்னு எல்லாருமே நக்கால சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நக்கால சிரிச்சோன்னு என்னடா சிரிக்கீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகுது குராமா. குராமா நீ என்னதான் ஒரு மாதிரி கோவத்துல இருந்தாலுமே உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். சக்கர சொல்லிட்டு இருக்கா, ஒரு ஒளிய இந்த 4th கிரேட் நிஞ்சாவாரு முடிஞ்சிட்டுப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காவா. டே நருட்டோ சாஸ்கி ஆல்ரெடி சண்டைக்கு முன்னாடி நான் கேட்டதான், எங்க அம்மா சண்டைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அதுல எதுவும் நீங்க மாறுதீங்களா, மைண்ட் செட் மாறுதீங்களான்னு சொல்லி கேட்காரு அவரு. நட்ட சொல்றான், என்னோட ஆன்சர்ல இருந்து நான் மாறிலாம் போகல, எனக்கு எப்பவுமே அதே ஆன்சர் தான் சொல்றான் அவன். நான் காவிய கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எங்க அம்மா மாதிரி தன்மல்ல உங்க அம்மாக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை ஹொகரமா சொல்லிட்டு இருக்காரு, எங்க அம்மாவும் எல்லாரையும் நல்லபடியா மதிச்சு நல்லா இதாத்தான் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க எப்ப மாறினாங்கன்னா அந்த டைவன்ட்ரியில உள்ள ஃப்ரூட்டை எப்ப சாப்பிட்டாங்களோ அப்பதான் அந்த டீமன் வந்து உங்க உடம்புக்குள்ள வந்து எல்லாத்தையும் மாத்த வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உனக்கு வந்து எங்க அம்மாவை பிடிக்கலன்னா எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா நீ எங்க அம்மா மாதிரி மாற மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இன்னும் ஒன்னே ஒன்னு தான் மிச்சமா இருக்கு, இந்த இன்ஃபினிட் சிக்குனமியை உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஜுட்சு உடைக்கணும்னா எங்களோட பவர் தேவைன்னு சொல்லிட்டு குராமா கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்களோட பவர்ல எனக்கு தேவைன்னு சொல்றாரு ஹொகரமா. சாஸ்கிட்ட வந்து ரெனிகன் இருக்கு, நருட்டோட 9 டெய்ல் பீஸ்டோட சக்கராவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் அவங்க 2 பேரும் நான் சொல்லி கொடுத்த சைனை வச்சாங்கன்னா அந்த ஜுட்சு வந்து அண்டன் ஆயிரும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இது இவ்வளவு ஈஸியா பண்ணிரலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு குராமா. எங்க அம்மாவோட இன்ஃபினிட் சிக்குனமி பத்தி எல்லாம் ரீசர்ச் பண்ணி தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஹொகரமா. டே சாஸ்கி இனிமேல் இதெல்லாம் உன் கையில விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹொகரமா. இன்ஃபினிட் சிக்குனமியை உடைக்க முன்னாடி நான் 5 காகேசையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க அம்பர் மிரண்டுட்டாங்க. பார்த்தா 5 காகேசம் ஆல்ரெடி ரேப் பண்ணி தான் தொங்க விட்டுருக்காங்க. டே சாஸ்கி நீ என்னடா பேசுறன்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். 5 காகேசையும் கொல்ல போறியான்னு சொல்லிட்டு. டே டெய்ல் பீஸ்ட் உங்களையும் விட போறது இல்லடா, உங்க 9 பேரையும் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உங்க எல்லாத்தையும் தூக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசுறன்னு சொல்லிட்டு குராமா டென்ஷன்ல அடிச்சு நொறுக்கலான்னு வருது. பார்த்தா சடனா எல்லாத்தையும் கெஞ்சிட்சோ போட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான் அவன். 9 டெய்ல் பீஸ்ட் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். டேய் குராமான்னு சொல்லிட்டு நருட்டோ செதறுதான். ஹொகரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு கெஞ்சிட்ஸ்ல 50 டெய்ல் பீஸ்ட் லாக் பண்ணிட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. நருட்டோ நான் நினைச்ச மாதிரி தான்டா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹொகரமா. இனிமேல் எனக்கு ஒரு வழியே இல்ல, இனிமேல் உங்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இனிமேல் இந்த உலகத்துல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நானும் மறைஞ்சிருவேன்னு சொல்றாரு அவரு. மன்னிச்சிருங்க சேஜ் ஆஃப் 6 பார்த்து நான் இப்படி நடக்கும் நினைச்சு பார்க்கல, ஆனா உங்க பசங்க மாதிரி எங்க வாழ்க்கை நடக்க போறது இல்ல, நான் எப்படி மாத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆசுராவும் கிடையாது, சாஸ்கி இந்திராவும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இதான் உன்னோட கனவான்னு சொல்லிட்டு சாஸ்கியை பார்த்து கக்காச்சி கட்டிக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் ரிவெஞ்ச் நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையும் அழிக்கணும் எல்லாத்தையும் கொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாமே டிஃபரெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ண போறேன்னு சொல்றான். இந்த உலகத்துல இருட்டே இருக்க கூடாது, ஷினோபி வேர்ல்டே நான் சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு புரியுதா, இது ஒரு புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கான். புரட்சியான்னு சொல்லி முழிக்கான் கக்காச்சி. ஹொகரமா அப்படி பழசை யோசிச்சு பாக்காரு. சாஸ்கி நீ என்னதான்டா பண்ண போற, நீ மனசுல நினைச்சிருக்க அதை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவரு. வாருக்கு அடுத்து என்ன பண்ண போற, அது உண்மையான ஆன்சர் மட்டும் என்ன சொல்லுன்னு சொல்லிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் யோசிச்சு பாக்காரு அவரு. இவ்வளவு பெரிய வார் வரதுக்கு காரணமே ப்ரீவியஸ் காகேஸ் தான், அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால நான் ஹொக்காகே இந்த உலகத்தை மாத்த போறேன்னு சொல்லிருப்பான். இந்த ஹொக்காகேங்கிறத பட்டத்தை நீ என்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹொகரமா கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தெரிஞ்சுக்கன்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா கேட்டாஸ்ட்ராபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு விடுதான். போட்டு விட்டு அடுத்த செகண்ட் எல்லா கல்லும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஆளாளுக்கு பறந்துகிட்டு இருக்காங்க. உன்னை குராமா சொல்லுது, நாட்டோ எல்லாமே உன் கையில விட்டான்னு சொல்லிட்டு. சரி இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான் நாட்டோ. பார்த்தா எல்லா டைல் பீஸையும் பந்து மாதிரி மாத்துதான், கல்லால லாக் பண்ணதான் எல்லா டைல் பீஸையும்.
டே இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்க, இன்னமும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாஸ்கி அடிச்சு நோக்கிட்டு அவங்கள எதை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. இந்த வாருக்கு அடுத்து என்னோட ரெனிகனை எப்படி யூஸ் பண்ண எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் வழியில யார் வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நாருட்டோ மேல இருந்து மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். எப்போ நான் நினைச்ச மாதிரியே போக மாட்டேங்குது, இப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு ஹோகோரமோ. ஒரு வாட்டி என்னோட பவர் ஆசுரா மட்டும் நம்பி கொடுத்துட்டு போனேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை முடியல. இந்த வாட்டி இந்திராட்டையும் ஆசுராட்டையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிருக்கேன், ஆனா ரிசல்ட் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இனிமேல் இந்த மறுபிறவி ஆட்டமே கிடையாது, அதை நான் முடிக்கதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. பார்த்தா 9 டெய்ல்டு பீஸ்டையும் கல்ல வச்சு லாக் பண்ணி தூக்கிட்டான். டெய்ல்டு பீஸ்டே இப்ப தாண்டா அதோட ஃப்ரீடத்தை நினைச்சிட்டு இருக்கு, ஏன்டா அப்படி லாக் பண்ணி சொல்லிட்டு நாருட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்க நாருட்டோ. அது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா, அதுக்கு இனிமேல் எது பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. நாருட்டோ உனக்கு உண்மையில என்ன நடக்குன்னு உனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அது மாதிரி இப்ப எல்லா டெய்ல்டு பீஸ்டோட ஜிஞ்சிருக்கே நீ இருக்குன்னு சொல்றான். அதனால உடம்புல உள்ள டெய்ல்டு பீஸ்ட் சக்கரா எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு சக்குரா முழிக்கா. டே நாருட்டோ அப்படின்னா உனக்கு என்ன சொல்றேன்னு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்காம, அப்ப நீனு சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேஜா 6 சொன்னது உண்மைதான், இந்த இன்ஃபினிட் சுக்குனமியை உடைக்கணும்னா டெய்ல்டு பீஸ்ட் பவர்லாம் தேவைன்னு சொன்னாரு, அதை ஏன் மூலியமா நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு காயப்படக்கூடாதுதான் நான் இவ்வளவு காலம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உன்னை தொட கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. சரி நாருட்டோ எனக்கு தெரிஞ்சதுதான், ஃபர்ஸ்ட் உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எங்க போன்னு உனக்கு தெரியும்ல, அங்க வச்சு சண்டை வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. டேய் சாஸ்கி நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. பார்த்தா அவன்கிட்ட எனர்ஜியே இல்ல. சரிங்க யூஸ் பண்ணி அவனுக்கு உடம்பு நகல கூட முடியல கக்காஷியால. சக்குரா பாத்துக்கிட்டே இருக்கா, ஏன்டா இப்படி சாஸ்கி பண்றான்னு சொல்லிட்டு தாரதாரே அழ ஆரம்பிச்சிட்டாவா. சடனா கோவத்துல பேச ஆரம்பிக்கா. என் மனசுக்கு தெரியும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஐ லவ் யூ சாஸ்கின்னு சொல்றாவா. உன் பக்கத்துல வந்து உன்னை அடிக்க முடியாத தகுதி அளவு கூட நான் இல்லாம தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. எப்பவுமே நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன், இப்போ நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன் சாஸ்கின்னு சொல்றாவா. பழச யோசிக்கா. முதல்ல சாஸ்கி ஊரை விட்டு போகல தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டு தான் அங்க இருந்து போயிருந்திருப்பான். சாஸ்கி உன் மனசுல ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தோம்னா என்னை பத்தி கொஞ்சம் யோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. விட்டுட்டு போகாத, நம்ம பழையபடியே ஒன்னா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாவா. சக்குரா இன்னும் நீ என்னை எரிச்சதான் படுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா கெஞ்சிப்ஸ் போட்டு அவளை கொல்ற மாதிரி அவளுக்கு காட்டுறான். பார்த்தா அப்படியே செத்த மாதிரி ஆயிட்டா. அடிச்சு அடியில நிலை கொலைய வச்சிட்டான். உடனே நாட்டா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சக்குராட்ட நீ அந்த மாதிரி கெஞ்சிப்ஸ் போடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் நாட்டோ. டேய் நான் மட்டும் அவள்கிட்ட அந்த கெஞ்சிப்ஸ் போட்டு விடலனா கண்டிப்பா நம்ம சண்டை போடுற இடத்துக்கு தடுக்க போறேன்னு வருவா, அதனாலதான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் சக்குரா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா, நீ ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கக்காசி கத்திக்கிட்டு இருக்கான். உன சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், நான் எனக்கு ரொமான்ஸ் பண்ண வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கக்காசின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். காதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிடிக்காதுன்னு சொல்றான். டேய் சக்குரா எப்பவுமே உன்னை அடையன்னு நினைக்கலடா, உன்னை காப்பாத்தணும் தான் நினைச்சிருக்கா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. உன் கையாலே சாவுற அளவுக்கு ஒரு லெவலுக்கு போயிருக்காடா. அவளை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு அழுவே இல்லையா வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கக்காசி. உன்னை லவ் பண்றன்னு பேர்ல அவ வந்து அவஸ்தை மட்டும் தான்டா பட்டுக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி பழசை வச்சு பார்க்கான். உன்னை அம்மாட்ட கேட்கான், அப்பா வந்து என்னையும் அண்ணனை என்ன மாதிரிமா நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கான். ஏன்டா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கா. அப்பா அன்னைக்கு என்னைய பார்த்து சொன்னாரு, நீ தாண்டா என் பையன் சொன்னாரு. அப்பா அதை அவர் இட்டாச்சியை பார்த்து மட்டும் தான் சொல்லுவாரு, ஆனா திடீர்னு என்ன பார்த்து சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா முந்தி மாதிரி இப்ப இல்ல, அண்ணனும் அப்பாவும் என்னை விட்டு விலகி போற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பா இப்ப ஃபுல்லா அண்ணனை பத்தி மட்டும் தான் நினைக்காரு போலுக்குன்னு சொல்றான். உன்ன அவங்க அம்மா அப்படி லைட்டா சோகமாகறா. டேய் உங்க அண்ணன் தாண்டா, நீ தாண்டா அப்படின்னு சொல்றா அம்மா. நாங்க எப்பவுமே உங்க 2 பேரை பத்தி மட்டும் தான் கவலைப்படணும்னு சொல்லிட்டு இல்ல, எப்பவுமே அப்பா இட்டாச்சியை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு சொல்லிட்டு கத்துறான். அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, உங்க அண்ணன் வந்து உனக்கு மூத்ததா பிறந்துட்டான், அதனால உச்சிய கிளான்ல உங்க அப்பா தான் தலைவரா இருக்காங்க, அடுத்து நல்ல பொறுப்புக்கு ஒருத்தன் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இட்டாச்சி உன்னோட வயசு அதிகனால அவரை வந்து பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா அம்மா. ஏன்னா அடுத்த டியூட்டி உங்க அண்ணனுக்கு தானே வரும், இது நேச்சரா நடக்கிறதாண்டா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றா அம்மா. உன்னை அம்மா சொல்றா, நான் இப்ப சொல்றேன் யார்ட்டையும் சொல்லாதான்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் உங்க அப்பாவும் தனியா இருக்கல, உங்க அப்பா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றா அம்மா. உங்க அப்பா ஃபீலிங்ஸ் வந்து வெளியே காட்டினாலும் உன்னை பத்தி தான் பேசுவாருன்னு சொன்னே சாஸ்கி அப்ப சந்தோஷப்படுறான். அது பரவா அண்ணனும் அப்பா வீட்டுக்கு வந்தோன்னு அப்படி என்ஜாய் பண்ணி ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாஸ்கி பேசுறத அவங்க 2 பேரும் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பரவ அவங்க குடும்பத்துல பாசமா இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்காம உன்னை இப்ப சாஸ்கி சொல்றான், ஒரு காலத்துல இந்த பாசத்தை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அதெல்லாம் நான் இருக்க போறதுன்னு சொல்லிட்டு சடனா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. கவலைப்படாதீங்க சென்சே, நான் ஆல்ரெடி சக்குராக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பா சாஸ்கி நான் திரும்பி கூட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில சத்தியம் பண்ணிருக்கேன் சொல்றாங்க. சென்சே ஆல்ரெடி என்னோட நிஞ்சாவையை பத்தி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் போயிட்டு வந்து போயிட்டே இருக்கான். சேடா நாட்டோன்னு சொல்றான் கக்காசி. உடனே சாஸ்கி நாட்டம் அனலோகத்துல போயிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வாழ்க்கை எப்பவுமே ஒரு நிலையாவே இருக்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹோகோரமோ. எனக்கு 2 பசங்க இருந்தாங்க, ஆனா நான் நம்பினது வந்து என்னோட சின்ன பசங்க தான், அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்பதான் என்னோட பெரிய பையனோட பாசம் வந்து வெறுப்பா மாறிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சாஸ்கிக்கும் அப்படித்தான், அவனோட பாசத்தை இழந்தனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வெறுப்பா மாறிட்டான்னு சொல்லிட்டு மாதராக்கு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் சாஸ்கிக்கு வந்து மாதரா மாதிரியே விதி மாறிடுவான்னு சொல்லிட்டு கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அப்படிலாம் சொல்ல வரேன்னு சொல்றாரு அவரு. போன வாட்டி ஒரு தப்பு பண்ண, அந்த தப்பை இந்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நான் பவரை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பாஸ்ட் இருக்க மாதிரியே நான் ஃபியூச்சர் இருக்க கூடாதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி நீங்க நருட்டோட்ட நீங்க அப்படி என்ன பொட்டன்ஷியல தான் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். நருட்டோ உசுமாக்கி வந்து இந்த குராமாவே காப்பாத்தினவன், அது மாதிரி குராமாக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தவன் சொல்லிட்டு அவன் இந்த வெறுப்புணர்வெல்லாம் தாண்டி வந்தவன் தான், அதனால நருட்டோ உசுமாக்கி நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால சாஸ்கி மனசுல இருக்க வெறுப்பை மட்டும் அப்படி பாசமா மாற நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த வாட்டி நருட்டோ உசுமாக்கி நம்பி விடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நருட்டோக்கு சாஸ்கியை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா பார்த்தா 2 பேரும் ஃபைனல் வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க. உடனே
வந்து நாட்ட சொல்றான், இந்த இடத்துக்கு தானே வர சொன்னேன், பழைய ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டுருக்கோம்ல சாஸ்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றான் நாட்டோ. போன வாட்டி மாதிரியே தான்டா இந்த வாட்டி நீ தோக்க போறன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. போன வாட்டி என் நெத்தில நீ ஒரு காடு கூட போடலடா, அந்த வாட்டி நான் தோக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. டே கவலைப்படாத சாஸ்கி, உன்னையெல்லாம் நான் ஹொக்காகே ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உனக்கு ஹொக்காகேனா என்னன்னே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னதாண்டா உனக்கு புரியல, ஹொக்காகேங்கிறது வந்து ஒரு புரட்சிகரமான விஷயம், நான் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அது வேற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாஸ்கி நான் இப்ப சொல்றத மட்டும் நீ தெளிவா கேளுடா, இது உங்க அண்ணன் இட்டாச்சி சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஹொக்காகே இதான் மதிக்கிற நிலைமைக்கு போகணும்னு அவசியம் கிடையாடா, எவன் ஒருத்தன் மதிக்கிற நிலைமையில இருக்கானோ அவன் ஆட்டோமேட்டிக்கா ஹொக்காகே ஆயிடுவான்னு சொல்லியிருக்கான்னு சொல்றான் அவன். இட்டாச்சி வார்த்தை எல்லாம் இப்ப நம்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருக்கும் வேற வேற பதில் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கான். இந்த சண்டை முடிஞ்ச பிறகு உனக்கு புரியும்டா ஹொக்காகேனா உனக்கு என்னன்னு காட்ட போறன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹொக்காகே வாழ்க்கைனா இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கம்பறாங்க. See you, bye.